Hi guys, welcome back to my channel. Welcome back to one more episode of KKVNA Vlogs. இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கைஸ், நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், யூஆர் ரைட். 7 days கலக்கலப்பாக நடந்த நம்ம கசினோட வெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டேக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க ஃபங்க்ஷனோட நேம் தெலுங்குல என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கள ஸ்நானம் கைஸ். இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையில் ஒரு 10:30 போல் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஒரு 7 o'clock இருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. டெக்கரேஷனுக்கான ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் 2 hours ஆகிடுச்சு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ நாங்கள் வெளியே இருந்து யாரையுமே டெக்கரேஷனுக்காக அரேஞ்ச் பண்ணல. நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த டெக்கரேஷன் பண்ணிகிட்ருந்தோம். அன்றைக்கி மார்னிங் என்னை தவிர்த்து எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரியில் தான் இருக்காங்க. நான் மாத்திரம்தான் ஒரு ஃப்ராக்கில் இருக்கேன் கைஸ். இதுக்கான ரீசன் என்னன்னா, நான் ப்ரீவியஸ் டே ஒரு 8:30 தாங்க ஹோம் டவுனுக்கே ரீச் ஆனேன். அதுக்கு அடுத்து நாங்கள் டின்னரெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி அஜயோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1:32 ஆகிடுச்சு. ஒரு 3 hours தாங்க தூங்கியிருப்பேன். அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எழுந்துட்டு இன்னொரு ட்ரெடிஷன் ஒன்று நாங்கள் செய்வோம் எங்கள் கம்யூனிட்டியில். ஸோ அதுக்காக கிளம்பி இமீடியட்டாக வந்தாச்சு. ஸோ அந்த டைமில் என்னால் எழுந்த உடனே சாரீ எல்லாம் வேர் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது பாடி. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு கால் கொஞ்சம் ஸ்ப்ரெயின் இருந்தது கைஸ் அன்றைக்கி. ஸோ என்னால் குவிக்காக ரெடி ஆக முடியல. ஸோ இமீடியட்டாக நமக்கு ஒரு ஃப்ராக் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதான் வேர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி மார்னிங் நாங்கள் என்ன ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ குயிக்காக ஒரு ஃப்ரேமில் பார்த்துட்டு வந்துடலாமா? அன்றைக்கி காலையில் ஒரு 5 o'clock நாங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த சடங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தம்பம் கைஸ். பாலஸ்தம்பம், அதாவது இதனோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான கம்பம். ஸோ அந்த கம்பத்துக்கு பசும்பாலில் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு வீட்டோட என்ட்ரன்ஸில் நட்டு வைக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான அர்த்தம். இந்த சடங்கு முக்கியமாக எதுக்காக செய்கிறாங்கன்னா, கல்யாண வீட்டில் எந்த திருஷ்டியுமே படக்கூடாது, அதுக்கப்புறம் காடோட ப்ரெசன்ஸ் எப்பயுமே அந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக செய்யப்படுற ஒரு சடங்கு தான் இது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே சேர்ந்து செய்கிற ஒரு சடங்கு தாங்க இது. மொத்தம் 11 பேர் அன்றைக்கி அந்த ஸ்தம்பத்துக்கு பாலில் அபிஷேகம் பண்ணி நட்டு வச்சாங்க. இந்த ரிச்சுவலை பற்றின எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மங்கள ஸ்நானம் ஃப்ரேமுக்கு கிளம்பிடலாமா? இந்த மங்கள ஸ்நானம்ன்ற ஃபங்க்ஷன் பிஃபோர் மேரேஜ் ஃபாலோ பண்ணுற ஒரு ரிச்சுவல் கைஸ். இன் ஷார்ட் இதனோட அர்த்தம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பியூரிட்டி ஷவர் கைஸ். அதாவது மஞ்சள் தண்ணியில் க்ரூமுக்கும் ப்ரைடுக்கும் ஷவர் பண்ணி அவங்க ப்ளெஸ் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனோட மீனிங். ஸோ இன்றைக்கி நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடில் அந்த மங்கள ஸ்நானத்தை தான் நடத்திட்டு இருக்கோம். அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகணும். அதோடு கூட ஃபேமிலியோட ரிலேஷன்ஸ் அவங்களோட பாண்டிங் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அன்றதுக்காக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த மங்கள ஸ்நானம். உங்களில் எத்தனை பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிட்டோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டு இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோன்னா மாப்பிள்ளையோட அம்மம்மா வீட்டில் தான். அண்ட் ஹீஸ் மாப்பிள்ளை ரிஷி. இப்போ அவங்க அம்மம்மா வீட்டிலேருந்து நானி வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே தான் மங்கள ஸ்நானம் நடக்க போது. நாங்கள் காலையில் டெக்கரேஷன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வீட்டில் தான். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அன்றைக்கி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் வேர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட்டோட கலர் பார்த்திங்கன்னா எல்லோ தான் கைஸ். இந்த 7 days என்னோடய அவுட்ஃபிட்டை நான் என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ரிஷியை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறது அத்தம்மாவும் என்னோடய சின்ன அத்தையும் தான். அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல தான் ரிஷியை உட்கார வச்சுட்டு மஞ்சள் தண்ணியில் ஷவர் பண்ணி ப்ளஸ் பண்ணுவாங்க. வாட்டரெல்லாம் ஷவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் கிளிக் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் இந்த ரிச்சுவல் நடக்க போகுதுன்னு தெரியாமல் நம்ம மாப்பிள்ளை சார் ரொம்ப குஷி அண்ட் ஜாலி மூடில் இருந்தார்.
அதுக்கப்புறம் ஆளை விடுறா சாமின்னு சொல்கிற அளவுக்கு ரிஷியை வந்து படுத்து எடுத்தாச்சு. அண்டு இப்போ வந்து அஜய் ஹக் பண்ணிகிட்ருக்கிறது அவனோட லவ்லி கசன் திஷா கைஸ். ஆல்ரெடி நம்ம வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. Hey, super, super. Once more. Okay, welcome to KKVN Vlogs. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம ரிஷி வந்து ஆல் ஆஃப் அ சடன் வெல்கம் டு கேகேவிஎன் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் சொன்ன உடனே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த மங்கள ஸ்நானம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரிஷிக்கு வந்து ஃப்ளவரில் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ தான் ஆக்சுவலான ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். அதாவது மஞ்சள் தண்ணியை வந்து ஒரு ஜல்லடி வச்சுட்டு ரிஷிக்கு வந்து இப்போ ஷவர் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சுங்க இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரும் வந்து மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜல்லடியில் ஒவ்வொருத்தருமே கப்பலாக வந்து அவங்களுக்கு தண்ணியை ஷவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அத்தம்மாவும் மாமாவும் தான் இப்போ ரிஷிக்கு நலுங்கு வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன அத்தை அண்டு எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து ரிஷிக்கு நலுங்கு வச்சுட்டு ப்ளஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சுனிதக்கா, குமார் அங்கிள் இவங்க தான் ரிஷியோட பேரண்ட்ஸ் கைஸ். அண்டு ஃபர்ஸ்ட் டே மங்கள ஸ்நானம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது வந்து ஜாக்ரி வடை, மெதுவடை, சட்னி, ஸோ இதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. One more.